ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த இழப்பீட்டுத் தொகை இத்தனை கோடிகளா? அதிர்ச்சியில் எதிர்க்கட்சிகள். அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை கொடூரமாக வெட்டி சாய்த்து விட்டு தப்பியது. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்காக வைக்கப்பட்டது. இதனால் அங்கு வழக்கறிஞர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கூடி பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தை கண்டித்து தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டனர். இது தொடர்பாக தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் கொலையாளிகளாக சரணடைந்தவர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தி சிறையில் அடைத்து வைத்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிக்கு பழியாகத்தான் இந்த சம்பவம் அரங்கேறி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் சரணடைந்த பொன்னை பாலு சுரேஷின் சகோதரர் என்பதும் தெரிய வந்திருக்கும் நிலையில் ஆற்காடு சுரேஷின் நினைவு நாள் அல்லது பிறந்த நாளில் ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல திட்டமிட்டதாகவும் தற்போது பிறந்த நாளிலேயே அவரை கொலை செய்யப்பட்டிருப்பதாக அதிர்ச்சியான தகவல் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைதாகியுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்துள்ளது. மேலும் கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் உடற்கூறாய்வுக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது உடல் அவரது சொந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. மேலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று பெரம்பூர் சாம்பியம் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் வைக்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். இதனையடுத்து அவரது நினைவிடத்தில் பொதுமக்கள், அரசியல் கட்சியினர், திரைப்பிரபலங்கள் என்று பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் இன்று புறப்பட்டு சென்றார். இதனால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேலும் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கும் முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு ஆறுதல் தெரிவித்த ஸ்டாலின் அவரது உறவினர்களிடமும் சிறிது நேரம் உரையாடினார். ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்ற ஸ்டாலின் இழப்பீட்டுத் தொகையாக கிட்டத்தட்ட 5 கோடிக்கும் மேல் கொடுத்து வந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.